குட்டி பட்டாஸ். இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்னோ நின்னதுனால அவங்க வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுனா எப்படின்னா அவங்க வந்து அதை எங்கேயும் எடுத்துகிட்டுலாம் போக மாட்டாங்க, அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அதனால் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டி மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் அப்படியே தள்ளி விடுற மாதிரி தான் அந்த வண்டி போகும். லாஸ்ட் வீடியோவில் கூட அந்த வண்டி காமிச்சிருப்பாங்க. இந்த பெரிய வண்டியாக இருக்கும், அது மெயின் ரோடை க்ளீன் பண்ணுற வண்டி. அது ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஏன்னா கரெக்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் போகிற மாதிரி தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இல்லைன்னா அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்கூல் பெல் அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூல் உள்ளார போக முடியும். அது வரைக்கும் நீங்கள் பனியாக இருந்தால் கூட வெளியில் தான் வெயிட் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் நின்னதை. இந்த இடத்துல பாருங்கள், மலை மாதிரி குமிஞ்சிருக்கு ஸ்னோ. இப்போ வந்து கொஞ்சம் சன்லைட்டாக இருக்குது, பட் ஆனால் நம்ம வந்து ஹீட்டை ஃபீல் பண்ண மாட்டோம். வெளிச்சமாக இருக்கும், அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் டைம் ஹெவி ஸ்னோ வரும்போது நான் வந்து வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் வீடியோ இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னால் வந்து ரொம்ப நேரம் எடுக்க முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்னோ இருந்ததுனால ரொம்ப ஜாஸ்தியாக சேர்ந்துருக்கு ஸ்னோ. ஓகேங்க, இன்னும் ஸ்கூலுக்கு நாங்கள் நடந்து போகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.